வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க தான் பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கார். அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ புதன் 7லேருந்து அது சுய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லை கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் 9லும் நிறைய பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், ரொம்ப ஜாலியாக சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தோம். பட் இருந்தாலும் சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஒரு 2 நாள் இருக்கும். திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக ஏற்படுத்தி விடணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாயும் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய கிளாஷஸ்ஸு, குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாச்சும் பெருசாக கமிட்மெண்ட், பெரிய லாபத்துக்காக ஏதாச்சும் பெருசாக கொண்டு போய் பணத்தை போடுறேன்னு சொன்னிங்கன்னா அது லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்களால் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபலன்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்தவங்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அது ஒரு திங்கள் இருக்கும், செவ்வாய் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியந்திரங்கள் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை குழந்தைகளாலும் தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு 10ல் இருந்து பெரிய வளர்ச்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய அங்கீகாரத்துக்கான ஒரு போராட்டம், பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் ஒரு கனவோடு வந்து போராடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பேச்சில் ஒரு பிடிவாதம் இருக்கும். நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி என்னங்க, வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 4ல் இருக்குங்க. ஸோ 4ல் இருக்க கேது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி
இப்போ 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப், ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த திரிசூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்காவாக பார்க்குறதில்ல. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும், ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க, ஒரு 5 years 10 years 2 years இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திரிசூனியமும் பாதகமும். அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திரிசூனியாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க. ஸோ அந்த திதியில் பிறக்கும்போது ஒரு சில ராசிகள் வந்து திரிசூனியமாக ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது. ஸோ சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அதாவது என்னென்னா மிதுனம், கன்னி, குரு, அதாவது மீனம், தனுசு. ஸோ இந்த 4 ராசியுமே வந்து திரிசூன்யமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது திரிசூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன், குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திரிசூன்யாதிபதிகளும் திரிசூன்ய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா, உங்கள் லக்னத்துக்கு 6 8ஆம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே. அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி, இல்லை அது 6 8 அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா, உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6லேயோ 8லேயோ வந்து ஒரு திரிசூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது. என்ன மாதிரி இன்னல்கள்னா, ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். ஃபேமிலி சைடும்போது ஃபேமிலியை டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும், ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள், இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க, ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான். ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும். சில நேரங்கள் வந்து மனநலம் குன்றியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தர் மனநலம் குன்றி விடுறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும். ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை, இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீசஸ் கொடுத்துரும். ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திரிசூன்யமும் பாதகமும் உட்காந்துரும். ஸோ உட்காந்துச்சுனா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ். சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு 5 to 6 years 10 years அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியர் ஆகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திரிசூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். யாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு லக்னத்துக்கு 6 8 வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா, உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க. நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திரிசூன்யமாக அது 6 8 வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகவும், அப்பாவுக்கு கண்டமாகவும், இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ரேயர் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை. நம்ம வந்து பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்தது, நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லையோ எல்லாமே மாட்டுவோம். அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலியமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும். திதி சூன்யம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ, ஒரு அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபும். இது வந்து என்னென்னா, ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது. ஆண்டவன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை. ஸோ அது 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே அது ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா, இந்த திரிசூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க முடியாதவங்களுக்கு.
எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திதி சூன்யத்திலும் பாதகத்திலேருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.